மகா என்ன பண்ணுறாங்க, நம்ம சூர்யா கிட்ட பேசணும்னு வராங்க. சூர்யா அவாய்ட் பண்ணுறாரு. மகா வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. சூர்யா கேட்க மாட்டேங்கிறாரு. "நீங்கள் மட்டும் நடிக்கலையா? நீங்களும் தாத்தாக்காக நடிச்சீங்களே! நான் அது மாதிரி தான் என் அக்கா வாழ்க்கைய காப்பாற்றணும்னு நடிச்சேன். இதில என்ன தப்பு இருக்குன்னு?" கேட்குறாங்க. அதுக்கு வந்து சூர்யா சொல்கிறாரு, "நான் வந்து ஒரு நல்லதுக்காக செஞ்சேன். ஆனா உங்க அக்கா வந்து தப்பு செய்கிறான்னு தெரிஞ்சு நீ கூட நின்ன. அதனால் நீ செய்கிறது பெரிய தப்பு. அதனால நான் உன்னை மன்னிக்கவே போறதில்ல. இந்த ஜென்மத்தில மூஞ்சில முழிக்காத" அப்படின்னு சொல்றாரு. "நீ நடிச்சேன்னு சொல்றியே! நான் ஆரம்பத்தில நடிச்சேன் தான். அதுக்கப்புறம் நான் நடிக்கவே நடிக்கல. நான் மாறிட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன் நீ கூட சொல்லிட்ட. ஆனா நான் மாறுனது உண்மைதான். ஆனா ஏன் நான் மாறுனேன்னு சொல்லிட்டு இப்ப ஃபீல் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ இவரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமா அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து கண்ணன் கிட்ட போய் கேட்குறாங்க, "கண்ணா சொல்லு, எதுக்காக இந்த வாழ்க்கைய எனக்கு குடுத்த? இந்த வாழ்க்கைய குடுத்துட்டு கொஞ்சம் நல்லது செஞ்சுட்டு மறுபடியும் எனக்கு இந்த மாரி பிரச்சனைய குடுக்குறியே! நான் என்ன பண்ணுவேன்? நீயே சொல்லு. நான் நல்லதுக்காக தானே எல்லாருக்கும் பார்க்குறேன். நான் எல்லாருக்குமே நல்லது தானே செய்றேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வந்து பிரச்சனை வருது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. அவரு என்னை ஏத்துக்க மாட்டாரா? கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணுமா? இப்படி பண்றாரு. நானும் வந்து இந்த குடும்பத்துக்காக தானே எல்லாமே பண்ணேன். இப்போ வரைக்கும் அவருக்காக தானே நான் ஏங்கிட்டு இருக்கேன். ஏன் அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு அழறாங்க. இது எல்லாத்தையும் சூர்யா பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. அடுத்து வந்து மகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சித்ரா வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. எப்படியாவது இந்த சொத்த கைப்பற்றணும். இப்படியே விடவே கூடாது. இப்போ இவரு வேற மண்டைய போட்டார்னா, அதுக்கப்புறம் சொத்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, கௌதம கூப்பிட்டு, இந்த மாரி நான் சொல்ற மாரி பத்திரத்த ரெடி பண்ணிட்டு வா. எப்படியாவது வந்து தாத்தா கிட்ட சைன் வாங்கிடணும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம கொஞ்சம் சொத்தை வந்து இப்போவே நம்ம வாங்கிடலாம். அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து ரூமில் போயிட்டு எல்லாமே வந்து தேடிட்டு இருக்காரு தேவையானதெல்லாம். அப்போ கரெக்டாக வந்து அங்கே வராங்க நம்ம ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு. "என் ரூமுக்கு வர அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா? இந்த ரூமில் தான் நான் இருப்பேன். உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க" அப்படின்றாங்க. இந்த ரூமில் தான் இருப்பியா?" "ஆமாம், இந்த ரூமில் தான் இருப்பேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னமோ நீங்கள் தப்பே பண்ண உத்தம புருஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நீங்களும் தப்பு பண்ணீங்க, நானும் தப்பு பண்ணேன். எல்லாத்துக்கும் சரியாக போச்சு புரியுதா? அவங்க வேலையை மட்டும் பாருங்கள்" அப்படின்றாங்க. உடனே செமையாக டென்ஷன் ஆகிறாரு. "அவ்வளோ வாயாயிடுச்சா உனக்கு? இங்கே பாருங்கள் கௌதம், என் மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்கினீங்கன்னா அப்புறம் மரியாதை கெட்டுரும் உங்களுக்கு" அப்படின்றாங்க. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக எங்கே வந்து போகிறாரு. அவள் ரொம்ப தாம்மா வாய் பேசுகிறா, எல்லாத்துக்கும் அவளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்டா, முதல்ல நான் சொல்கிறது மட்டும் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு கௌதமும் போகிறாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் வந்து சூர்யா மட்டும் சாப்பிடாம வந்து இருக்காரு. அதனால் மகா என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடுக்குறாங்க. அப்போ சூர்யா வந்து, "இங்கே பாரு, உன் கையால் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். மரியாதை இங்கேருந்து போயிடு" அப்படின்னு சொல்கிறாரு. "இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. சாப்பாடு மேலே கோவத்தை காட்டாதீங்கன்றாங்க. நீ தானே செஞ்ச சாப்பாடை. இங்கே பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே முன்னாடி சாப்பாடு எடுத்து வராது, நீங்கள் எடுத்துகிட்டு போறியா பிள்ளைன்னு" கத்துறாரு. வேறு வழி இல்லாமல் மகாவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்து மகா ரொம்ப சோகமாக இருக்காங்க. காயத்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "இது மாதிரி அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு, அவர் ரொம்ப கோவமாக இருக்காரு" அப்படின்னோடனே, "அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம், எப்படியா சாப்பிட வைக்கலாம்." "இல்லை, அவர் சாப்பாடு எடுத்துகிட்டு போட்டார், இப்போ என்ன பண்ணுறது? நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், நீங்கள் வந்து கேட்குறீங்களான்னொன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு காயத்ரியும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு அவரை யார் வந்து சாப்பிட வைக்கிறது? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மகா, "நீ கொடுத்துமா வாங்க மாட்டேன்." "ஆமாம், என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்ட்டாரு." எனக்கு என்னமோ அவர் யாருக்கிட்டையும் சாப்பிட மாட்டாருன்னு தான் தோணுது. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராஜலட்சுமி அக்கா கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவான் சூர்யா. அவங்க அம்மா கொடுத்தா சாப்பிட மாட்டானா?" "எனக்கு என்னமோ அப்படிலாம் வந்து தோணவே தோணல. அவர் இருக்க கோவத்தை பார்த்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டார்." "அப்படியே சொல்கிறேன்" அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ராஜலட்சுமி கேட்டு வந்து, "ஆமாம், அவன் சாப்பிட மாட்டான் தான். ஆனால் வந்து நான் கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவான்" அப்படி சொன்னோன்னே 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, சரி இந்தாங்க சாப்பாடு அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. "நீ ஒன்றும் எடுத்து தர வேணாம், நானே எடுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு சாப்பாடு எடுத்தாங்க ராஜலட்சுமி. "ஒன்றும் நான் உங்களுக்காக செய்யலை புரியுதா? என் பையனுக்காக தான் செய்கிறேன்னு" சொல்லிட்டு போகிறாங்க.